ரியா, இப்ப எதுக்கு நீ அழுதுட்டு இருக்க? முதல்ல கண்ணத்தோட. கிருஷ்ணா சார், ஏன் இப்படிலாம் பண்ணீங்க? என்னாச்சு ரியா? இப்ப எதுக்கு அழுதுட்டு இருக்க? என்னால தானே சார் உங்களுக்கு இவ்வளவு கஷ்டமா? ஐயோ ரியா, அப்படிலாம் எதுவும் இல்ல. நீ ஏன் அதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, ஒரு கஷ்டமும் இல்ல. இல்ல கிருஷ்ணா சார், என்னால உங்களுக்கு கஷ்டம் தான். நீங்க சும்மா போய் சொல்லாதீங்க. உங்க அம்மா எப்படிலாம் திட்டினாங்க, என்னால தானே உங்க அம்மா இப்படிலாம் உங்களை பேசினாங்க. ஐயோ ரியா, அம்மா சும்மா 2 நாள் கோவமா இருப்பாங்க, அப்புறம் எல்லாம் சரியாயிரும் ரியா. நீ எதுக்கு அதையே பத்தி யோசிச்சுட்டு இருக்க? என்னால உங்க குடும்பத்துக்குள்ள எந்த பிரச்சனையும் வேண்டாம் சார். ப்ளீஸ், நான் போயிடுறேன் சார். நம்ம 2 பேருக்கும் கல்யாணம்லாம் ஆகலன்னு உங்க வீட்ல சொல்லிருங்க சார். பாவம் எல்லாருமே உங்களை தப்பா தான் நினைச்சிட்டு இருப்பாங்க. ப்ளீஸ் சார், என்னால உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது. என்ன ரியா பேசிட்டு இருக்க? இவ்வளவு பிரச்சனையை தாண்டி உன்னை எங்க வீட்டுக்குள்ள கூப்பிட்டு வந்தது உன்னை திரும்பவும் விடுறதுக்கா? ஐயோ ரியா, கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்க. அந்த மருதுவால இன்னும் உனக்கு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு. அத பத்தி நீ கொஞ்சம் கூட யோசிக்காம நான் போறேன் எல்லா உண்மையும் சொல்லிருங்கன்னு சொன்னா என்ன ரியா அர்த்தம்? அதுக்கு இல்ல கிருஷ்ணா சார், இப்போ என்னால தானே உங்களுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை. என்னால உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் வேண்டாம் சார். நீங்க பட்ட கஷ்டம்லாம் போதும். நீங்க எனக்கு பெரிய உதவி பண்ணிருக்கீங்க. நான் அதை என் வாழ்க்கையில மறக்கவே மாட்டேன். திரும்ப திரும்ப உங்களை கஷ்டப்படுத்தி பார்க்கறதுக்கு நான் விரும்பல சார். நான் போயிடுறேன் சார். நான் போயிடுறேன். என்ன ரியா பேசிட்டு இருக்க? முதல்ல வாயை மூடு. சும்மா இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காத ரியா, அப்புறமே எனக்கு கோவம் வந்துடும் பாத்துக்க. ஏன் சார்? ஏன் எனக்காக உங்க குடும்பத்துல உள்ள எல்லார்கிட்டயும் சண்டை போட்டு என்ன இந்த வீட்டுக்குள்ள கூப்பிட்டு வந்திருக்கீங்க? ஏன் சார்? ரியா, நீ கேக்குற கேள்விக்கெல்லாம் என்கிட்ட சத்தியமா பதில் இல்ல. எனக்கு உன்னை காப்பாத்தி சேஃபா ஒரு இடத்துல வச்சு பாத்துக்கணும்னு தோணுச்சு. அந்த சேஃபா இருக்கிற இடம் என் வீடு தான் தோணுச்சு. அதனாலதான் நான் உன்னை இங்க கூப்பிட்டு வந்தேன். இங்க உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. நான் பாத்துக்கிறேன். நீ கவலைப்படாம ஃப்ரீயா இரு ப்ளீஸ். அதை விட்டுட்டு நீ சும்மா கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்காத. என்னால உங்க குடும்பத்துல உள்ள எல்லாருமே இன்னைக்கு கஷ்டப்பட்டிருப்பாங்கல்ல. எல்லாரும் உங்களை தப்பாவும் நினைச்சிருப்பாங்க. ஐயோ ஐயோ, என்னாலதான் எல்லாமே. ரியா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ சும்மா அதையே நினைச்சு அழுதுட்டு இருக்காத. முதல்ல கண்ணத்தோட. கிருஷ்ணா சார், என்ன ரியா? கிருஷ்ணா சார், ப்ளீஸ் என்னை எங்க அம்மா கிட்டே விட்டுருங்க. வேண்டாம் சார், என்னால உங்க லைஃபுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது. ப்ளீஸ். என்னடி பைத்தியக்காரி மாதிரி பேசிட்டு இருக்க? என் லைஃபே நீ தாண்டி. உனக்கு ஒரு பிரச்சனைனா அதை பார்த்துட்டு நான் சும்மா இருப்பேனா? என்ன ஆனாலும் சரி, உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரவிட மாட்டேன். நீ எப்பவும் ஹாப்பியா சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு நீ என் பக்கத்துல இருந்தாதான் எந்த பிரச்சனையும் உன் பக்கத்துல வர விடாம நான் உன்னை சேஃபா பார்த்துப்பேன். கிருஷ்ணா சார், என்ன சார் நான் சொன்னதை கேட்டுட்டு அமைதியாவே இருக்கீங்க? ரியா, நீ கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே மாட்டியா? நீ சொன்னதே சொல்லிட்டு இருக்க. முதல்ல கண்ணை தொடன்னு சொன்ன உன்னை. இந்த பாரு ரியா, இதுக்கப்புறம் உன் கண்ணுல இருந்து கண்ணீர் வரக்கூடாது. சும்மா சும்மா அழுதுட்டு இருந்தானே எனக்கு கோவம் வந்துடும் பாத்துக்க. கிருஷ்ணா சார், ரியா, நீ இப்ப எதுவுமே என்கிட்ட பேச வேண்டாம். நீ என்ன பேசினாலும் திரும்ப திரும்ப அதுலயே தான் வந்து நிப்ப. நீ பேசவே வேண்டாம், அமைதியா இரு. முதல்ல ரெஸ்ட் எடு. என்ன ரியா, உன்கிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன். போயிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. எனக்கும் கொஞ்சம் வேலை இருக்கு, நான் எல்லாம் முடிச்சுட்டு வரேன். கிருஷ்ணா சார், எங்க போறீங்க? ரியா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நான் போயிட்டு ஒரு 1 ஹவர்ல வந்துருவேன். நீ ரெஸ்ட் எடு, நான் அதுக்குள்ள போயிட்டு வந்துடுறேன். சரிங்க கிருஷ்ணா சார். சரி ரியா, நீ டோரை லாக் பண்ணிட்டு உள்ள இரு, நான் போயிட்டு வந்துடுறேன். கிருஷ்ணா சார். சொல்லு ரியா. சார், எங்க அம்மா எங்க இருக்காங்க? ரியா, நீ அவங்கள பத்திலாம் பயப்படாத. அவங்க சேஃபான ஒரு இடத்துல தான் இருக்காங்க. நீ அதனால அவங்கள பத்தி பயப்படாத. என்னைக்காச்சும் அம்மாவை பார்க்கணும்னு தோணுச்சுன்னா சொல்லு, நான் உன்னை கண்டிப்பா கூப்பிட்டு போறேன். சரியா? சரிங்க கிருஷ்ணா சார். சரி ரியா, நீ ரெஸ்ட் எடு, நான் கிளம்புறேன். வெண்ணிலா. அடியாத்தி, கிருஷ்ணா சாரா இது? கனவா இல்ல நிஜமா? இவரு என்ன ஏன் கூப்பிடுறாரு? ஒரு நாளும் என்ன கூப்பிடவும் மாட்டாரு. என்ன பார்த்தாலும் பார்க்காத மாதிரி போவாரு. நான் தெரியாம என்னைக்காச்சும் ஒரு ரூம்குள்ள போனாலே அந்த கத்து கத்துவாரு. இவர் என்ன திடீர்னு என்ன தேடி வந்திருக்காரு? வெண்ணிலா. ஆ ஆ கிருஷ்ணா சார், என்னையா கூப்பிட்டீங்க? ஆமா வெண்ணிலா, உன்னதான் கூப்பிட்டேன். அடியாத்தி, ஆச்சரியமாலாம் இருக்கு. சொல்லுங்க கிருஷ்ணா சார், ஏதாச்சும் வேணுமா என்ன? இல்ல வெண்ணிலா, அது நான் கொஞ்சம் வெளியே போறேன். போயிட்டு வர 1 ஹவர் ஆயிரும். ரியா ரூம்ல தனியா தான் இருக்கா. அவளை கொஞ்சம் அப்பப்போ பாத்துக்க. ஏதாச்சும் வேணும்னா செஞ்சு கொடு, சரியா? பாரா,
பொண்டாட்டி மேல அம்புட்டு பாசம். ம். ஆ சரிங்க கிருஷ்ணா சார், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஓகே வெண்ணிலா. அவ இப்போ கொஞ்ச நேரம் தூங்க தான் செய்வான்னு நினைக்கிறேன், ரெஸ்ட் எடுக்க தான் சொல்லியிருக்கேன். நீ ஆனாலும் கொஞ்சம் அப்பப்போ போய் பார்த்துக்க, அவ கொஞ்சம் பயந்துட்டு இருக்கா, அதனால தான். கிருஷ்ணா சார், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க அதை பத்திலாம் எதுவும் யோசிக்காதீங்க. ரியாக்காவை நான் பாத்துக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் வெண்ணிலா. கொஞ்சம் பார்த்துக்க, மறந்துடாத. கிருஷ்ணா சார், அதெல்லாம் மறக்க மாட்டேன், நான் பாத்துக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் வெண்ணிலா. நான் 1 ஹவர்ல வந்துடுவேன், அது வரை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்க. அட கடவுளே, என்ன இது பொண்டாட்டி மேல பைத்தியமா இருப்பார் போல. பாத்துக்கன்னு உருகுறாரு. கிருஷ்ணா சார், நீங்க தைரியமா போயிட்டு வாங்க, நான் பாத்துக்கிறேன். சரி வெண்ணிலா. கிருஷ்ணா சாரா இது? எனக்கே ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. ச்சே, எப்படி இருந்த மனுஷன் எந்நேரமும் அப்படியே மூஞ்ச குருன்னு வச்சிட்டு இருப்பாரு. இப்போ கல்யாணம் முடிஞ்ச உடனே அப்படியே மாறிட்டார் போலயே. பரவாயில்ல, அந்த பொண்ணு சரியான திறமைசாலி தான். அதான் இந்த மனுஷனையும் இப்படி ஆக்கி வச்சிருக்கா. எந்த அளவுக்கு பொண்டாட்டி மேல பாசம். ஐயோ. வீட்டில் உள்ள அவ்வளோ பேர்கிட்டையும் சண்டை போட்டு அந்த பொண்ணை இந்த வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்கன்னா அந்த பொண்ணை கிருஷ்ணா சார் எந்த அளவுக்கு விரும்பியிருப்பாரு. அதனால தான் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. பார்க்கவே சந்தோஷமாக தான் இருக்குது. அச்சோ, அவங்க சாப்பிட்டாங்களா இல்லையான்னு வேற தெரியலையே. கிருஷ்ணா சார் கிட்ட அதை கேட்கவே இல்லை. சரி, கொஞ்ச நேரம் கழிச்சு போய் பார்க்கலாம். ஒருவேளை தூங்கிட்டு இருந்தாங்கன்னா இப்போவே போய் டிஸ்டர்ப் பண்ண மாதிரி இருக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு போய் பார்க்கலாம். என்னங்க, நான் எவ்வளவு பெரிய விஷயம் சொல்லிட்டு இருக்கேன், நீங்க உங்க பாட்டுக்கு சாதாரணமா இருந்தா என்னங்க அர்த்தம்? இப்ப என்ன மீனாட்சி? கிருஷ்ணா ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டான், அவ்வளவுதானே. இதை எதுக்கு நீ அவ்வளவு பெருசுபடுத்தி பேசிட்டு இருக்க? ஏங்க, அப்ப இது உங்களுக்கு பெரிய விஷயமா தெரியலையா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அவன் எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்கான், நீங்க என்னடானா இப்படி பண்ணிட்டு இருந்தா என்னங்க அர்த்தம்? மீனாட்சி, இப்போ உனக்கு என்னதாமா பிரச்சனை? நீ தானே இப்ப என் பையனுக்கு கல்யாணமே ஆகலன்னு புலம்பிட்டு இருந்த. இப்போ உன் பையனுக்கு கல்யாணம் ஆயிருக்கு, அதை நினைச்சு சந்தோஷப்படு. ஜோசியர் சொன்னாரு இன்னும் 1 மாசத்துக்குள்ள என் பையனுக்கு கல்யாணம் நடக்கும், இல்லைன்னா 5-6 வருஷம் தள்ளி போயிடும். எந்த அளவுக்கு நீ புலம்புன. இப்போ உன் பையனுக்கு கல்யாணம் ஆயிருக்கு, அதை நினைச்சு சந்தோஷப்படுறதை விட்டுட்டு இப்படி கோவப்பட்டா என்ன மீனாட்சி அர்த்தம்? ஏங்க, அவன் கல்யாணம் பண்ணது கூட எனக்கு பிரச்சனை இல்லைங்க. போய் ஒரு அண்ணன் காவடியை போயிட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கான். நம்ம தகுதி தராதாரம் தெரிஞ்ச ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்தா கூட பரவாயில்ல. அவளே சரியான பிச்சைக்காரியா இருப்பா போல, அவளை போய் இவன் இழுத்துட்டு வந்திருக்கான். ச்சே, அதை நினைச்சாலே எனக்கு பத்திக்கிட்டு வருதுங்க, பத்திக்கிட்டு வருது. மீனாட்சி, வாய மூடு முதல்ல. என்ன வார்த்தை இதெல்லாம்? சும்மா தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. அண்ண காவடி பிச்சைக்காரி அது இதுன்னு சொன்ன அவ்வளவுதான் பாத்துக்க. என்ன மீனாட்சி இதெல்லாம்? நம்மளும் என்ன கீழ இருந்து தானே மேல வந்திருக்கோம். என்ன பழசெல்லாம் மறந்துருச்சா மீனாட்சி? பிச்சைக்காரங்களை விட கேவலமா தான் நம்ம இருந்தோம். இப்போ நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல நிலைமைக்கு வந்தோம்னா நீ மத்தவங்களெல்லாம் இந்த மாதிரி பேசுவியா? என்ன மீனாட்சி இதெல்லாம்? ஏங்க, அதுக்குன்னு இவன் எவளையோ கூப்பிட்டு வருவான், நான் அவளை என் வீட்டு மருமகளை ஏத்துக்கணுமா? நீ மருமகளா ஏத்துக்கிறதும் ஏத்துக்கிறாததும் உன்னோட விருப்பம். கிருஷ்ணா அவனோட பொண்டாட்டியா அந்த பொண்ணை ஏத்துக்கிட்டான். இதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் சந்தோஷமா வாழ்ந்தா எனக்கு அதுவே போதும். சும்மா தேவையில்லாம அவங்க வாழ்க்கையில போயிட்டு மூக்க நுழைச்சிட்டு அசிங்கப்பட்டுட்டு வராத. என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் கூட யோசிக்காம பேசிட்டு இருக்கீங்க. நான் எத்தனை நாள் அவங்கிட்ட கேட்டிருப்பேன், ஏன் கல்யாணம் வேண்டாம்னு சொல்ற, வேற எதுவும் பொண்ணை விரும்புறியா என்ன ஏது எத்தனை நாள் கேட்டிருப்பேன். அப்போல்லாம் பாவி பையன் வாய திறந்தானா கமுக்கமா இருந்துட்டு இப்ப நான் பிரீத்திய கல்யாணம் பண்ணலாம்னு பேசி வச்சிருக்கேன். இந்த நேரத்துல இப்படி கூப்பிட்டு வந்திருக்கான். இப்ப என் அண்ணனுக்கு அன்னைக்கு நான் என்னங்க பதில் சொல்லுவேன்? என்ன பதில் சொல்லுவேன்? அதுக்கு நான் என்ன பண்றது மீனாட்சி? நான் தான் ஆரம்பத்திலே சொன்னேன், பிரீத்தி இந்த வீட்டுக்கு மருமகளா வர வேண்டாம், எனக்கு பிடிக்கல, செட் ஆகாதுன்னு உங்ககிட்ட சொன்னேன். நீ தானே அதையும் மீறி பேசுன. நீ ஏன் உங்களுக்கு என்ன வேணாலும் பதில் சொல்லு. அப்புறம் இப்போ கிருஷ்ணனை குறை சொன்னியே, அவன் ஏன் என்கிட்ட சொல்லல? கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தானே, அவன் எப்படி உன்கிட்ட சொல்லுவான்? ஏங்க, ஏன் என்கிட்ட சொன்னா என்ன ஆயிரப்போகுது? என்ன ஆயிரப்போகுது? என்ன ஆயிரப்போதா? கிருஷ்ணன் கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமே நீ அந்த பொண்ணை இவ்வளவு அசிங்கப்படுத்துற, ஒன்னும் அதவன்னு சொல்லி காட்டுற. இதே லவ் பண்ணும் போதே சொன்னா ஏதாச்சும் சொல்லி நீ பிரிச்சு விட்டுருக்க மாட்ட. அந்த பயத்துலதான் உன் பையன் உன்கிட்ட சொல்லாம இருந்திருப்பான். எங்க உங்களுக்கு புரியுதா இல்லையாங்க? லவ் பண்றது தப்பு இல்லைங்க, ஆனா நம்ம தகுதி தராதரம் தெரிஞ்சு லவ் பண்ணணும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி எவ்வளவு ஒருத்தையா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்தா எப்படி ஏத்துக்க முடியும்? எப்படி ஏத்துக்க முடியும்? நீ திருந்தவே மாட்ட மீனாட்சி, நீ திருந்தவே மாட்ட. என்ன சொன்னாலும் நீ திருந்தவே மாட்ட. சார், நான் திருந்த மாட்டேனா? நீங்க தாங்க புத்தி கேட்டு அலையறீங்க. நீங்க எல்லாரும் தான் புத்தி கேட்டு அலையறீங்க. ச்சே, உங்ககிட்ட வந்து சொன்ன பாருங்க, என் புத்தியை நானே செருப்பால அடிச்சுக்கிறேன். சிவர்கிட்ட சொன்னதுக்கு அந்த செவுத்து கிட்ட போய் சொல்லியிருக்கலாம். ச்சே.
முருகா, இவ எப்பதான் திருந்த போறாளோ தெரியல. ச்சே, கொஞ்சம் பணம் வந்துடக்கூடாது. இப்படிதான் மாறிடுறாங்க அவ்வளவு பேரும். அபி, உனக்கு ஒன்று தெரியுமா? இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கிருஷ்ணா சார் கிச்சனுக்கு வந்தாங்க. என்ன வெண்ணிலா சொல்ற? கிருஷ்ணா மாமா இங்க வந்தாங்களா? ஐயோ ஆமா அபி, அவங்க ஏதோ வெளியே போறாங்களா, அதான் ரியாவை பார்த்துக்க சொன்னாங்க. ரியாவா? அது யாரு? அதான் அபி, கிருஷ்ணா சாரோட ஒய்ஃபு. ஓ, அவங்க பேரு ரியாவா? ஆமா அபி, எப்பவுமே கிருஷ்ணா சார் உருன்னு தான் இருப்பாங்க. அப்புறம் என்னை பார்க்கவும் மாட்டாங்க, என்கிட்ட பேசக்கூட மாட்டாங்க. நான் என்னைக்காச்சும் தெரியாம அவங்க ரூம் பக்கம் போனாலும் அதுக்கும் எனக்கு திட்டு தான் விழும். ஆனா இன்னைக்கு திடீர்னு அவங்களே வந்து பேசணும்னு எனக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. பொண்டாட்டி மேல அவ்வளோ பாசம். ஆமா வெண்ணிலா, அந்த பொண்ணுக்காக இவங்க எல்லார்கிட்டையும் சண்டை போட்டப்பவே நினைச்சேன். அந்த அளவுக்கு லவ் வேற ஒன்றும் இல்லை. ஊமை கொட்டா மாதிரி இருந்துட்டு கிருஷ்ணா மாமா என்னென்ன வேலைலாம் பார்த்துருக்காங்க பாத்தியா? ஆமா அபி, கிருஷ்ணா சார் லவ் பண்ணிருக்காங்கன்னு சொல்றதே என்னால நம்ப முடியல. இது கல்யாணம் பண்ணி வீட்டுக்கே கூப்பிட்டு வந்துட்டாங்கன்னு நினைச்சா இப்ப கூட எனக்கு நம்பவே முடியல அபி. இது எல்லாம் கனவா இருந்த மாதிரியே இருக்கு. ஆமா வெண்ணிலா, எனக்கே நம்ப முடியலதான். சரி, அந்த பொண்ணுகிட்ட போய் பேசுனியா இல்லையா? இல்ல அபி, அவங்களுக்கு தான் ஜூஸ் போட்டுட்டு இருக்கேன். கிருஷ்ணா சார் வேற பாத்துக்க சொன்னாங்களா, அதான் அவங்க சாப்பிட்டாங்களா இல்லையான்னு தெரியல. அதான் முதல்ல ஜூஸ் கொண்டு கொடுக்கலான்னு போட்டுட்டு இருக்கேன். அப்படியா வெண்ணிலா? ஆனா அவங்கள பார்க்க ரொம்ப அமைதியா இருக்கிற மாதிரி இருக்காங்கல்ல? ஆமா அபி, பார்க்க அமைதியா தான் இருக்கிறாங்க. ஆனா பேசி பார்த்தா தானே தெரியும். அதுவும் கரெக்டு தான் வெண்ணிலா. ஐயோ, ரொம்ப தண்ணி தாகமா இருக்கு. ரூம்ல வேற வாட்டர் பாட்டில் இருந்த மாதிரியே இல்லை. இப்போ என்ன பண்றது? தண்ணி வேணா கிச்சனுக்கு தான் போகணும். இந்த ரூமை விட்டு வெளியே போறதுக்கே பயமா இருக்கு. இதுல எங்க இருந்து போய் தண்ணி குடிக்கிறது? இப்போ என்ன பண்ணுறது? ரொம்ப தாகமாகவும் இருக்குது, லைட்டாக பசிக்கவும் செய்யுது. கிருஷ்ணா சார் வேற இன்னும் வரல. பேசாமல் கிருஷ்ணா சாருக்கு கால் பண்ணி கேட்கலாமோ? கால் பண்ணி கேட்குறதுக்கு கிருஷ்ணா சார் நம்பரும் இல்லையே, அப்புறமா எப்படி கால் பண்ணி கேட்குறது? இப்போ என்ன பண்ணுறது? ஒன்றுமே புரியலையே. ஆல்ரெடி என்னால் ஏகப்பட்ட பிரச்சனை இந்த வீட்டில். இப்போ பார்த்து நான் வெளியே போய் யாராச்சும் பார்த்து ஏதாச்சும் சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் ரொம்ப கஷ்டமாயிரும். பேசாமல் கிருஷ்ணா சார் வர வர ரூம்லேயே இருந்துட வேண்டியது தான். கிச்சன் வேற எந்த சைடு இருக்குன்னு தெரியல. தெரிஞ்சாவாச்சும் அப்படியே பொறுமையாக போய் குடிச்சிட்டு வந்துடலாம். இவ்வளோ பெரிய வீட்டை நான் கிச்சனை எங்கே போயிட்டு தேடுவேன்? ஐயோ, ரொம்ப மயக்கமாக வர்ற மாதிரி இருக்குது, தலையெல்லாம் வலிக்குது. என்ன பண்ணுறது? தண்ணி குடிக்கணும், பசிக்கவும் செய்யுது. சரி பரவாயில்ல, பொறுமையாக வெளியே போய் யார் கண்ணிலையும் படாமல் கிச்சனை முதல்ல கண்டுபிடிப்போம். எப்படியும் இங்கே தான் இருந்தாகணும்னு முடிவு பண்ணியாச்சு. அப்புறமா என்ன, எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும். சரி பொறுமையாக போகலாம். வெண்ணிலா, அந்த பொண்ணு ரியா ரியா இருக்காங்கல்ல, அவங்கள நான் எப்படி கூப்பிடணும்? அவங்க எனக்கு என்ன முறை வரும்? அபி, அவங்கள நீ அக்கான்னு கூப்பிடணும். ஓ அப்படியா வெண்ணிலா? ஆமாம் அபி. ஒரு வழியாக கிச்சனை கண்டுபிடிச்சி இங்கே வந்துட்டோம். ஆனா இங்க இவங்க 2 பேர் நிக்கிறாங்களே. ஐயோ, பேசாம ரிட்டர்ன் போயிடலாமோ? வந்தது வந்துட்டோம், தாகமா வேற இருக்கு. தண்ணி மட்டும் குடிச்சிட்டு சைலண்டா போயிடலாம். அபி, அங்க போறேன், அவங்களே வந்துட்டாங்க. என்ன இது, இவங்க 2 பேரும் என்னையே குறுகுறுன்னு பாக்குறாங்க. ரியாக்கா, உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமா? உங்களுக்கு தான் ஜூஸ் போட்டுட்டு இருக்கேன். எனக்கா? அது ரியாக்கா, கிருஷ்ணா சார் தான் உங்களை பார்த்துக்க சொன்னாங்க. அதான் நீங்கள் ரெஸ்ட் எடுப்பீங்கன்னு சொன்னாங்க. அதான் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்க்கலான்னு நினச்சேன். அதுக்குள்ளே நீங்களே வந்துட்டீங்க. அது தண்ணி குடிச்சிட்டு போகலான்னு வந்தேன். தண்ணி வேணுமா ரியாக்கா? கொண்டு வரேன். ரியாக்கா, நீங்கள் எதுக்கு இப்போ இவ்வளோ பயப்படுறீங்க? தண்ணி தானே வேணும், அதுக்கு ஏன் இப்படி தயங்கி தயங்கி கேட்குறீங்க? நீங்கள் பயம்லாம் பட வேண்டாம். அது இல்லை, அது ரியாக்கா, நானும் முதல்ல இப்படி தான் இருந்தேன். ஆனால் இப்போலாம் எனக்கு பாருங்களேன், பயமே இல்லை. நான் எவ்வளோ ஜாலியாக இருக்கேன் பார்த்தீங்களா? உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இந்த வீட்டில் உள்ள பீஸுங்களை பார்க்க தான் அப்படி முரட்டு பீஸுங்களாக இருக்குங்க. ஆனால் எல்லாமே சரியான டம்மி பீஸுங்க. ஸோ நீங்கள் பயம்லாம் படவே வேண்டாம். நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரி எப்பவும் போல் கேஷுவலாக இருங்க. யாருமே எதுவும் சொல்ல மாட்டாங்க. சும்மா அப்பப்போ சீன் போடுங்க, அதெல்லாம் நம்ம ஈஸியாக அடைக்கிடலாம். நீங்கள் பயப்படாதீங்க, அதான் நாங்களாம் இருக்கோம்ல. என்ன ரியாக்கா, நான் இவ்வளோ சொல்கிறேன், நீங்கள் அப்படி இருந்தும் பயந்துட்டே இருந்தா என்ன அர்த்தம்? பயப்படாதீங்க. சரி சரி ரியாக்கா, ஜூஸ் குடிக்கிறீங்களா? உங்களுக்காக தான் வெண்ணிலா ஸ்பெஷலாக போட்டிருக்கா. அது மட்டும் இல்லை, உங்கள் ஆத்துக்கார் வேற ஸ்பெஷலாக சொல்லிட்டு தான் போயிருக்காரு, என் பொண்டாட்டியை அப்படி கவனிச்சுக்கோ இப்படி கவனிச்சுக்கோன்னு. என்னது, ஆத்துக்காரா?
ஆமா ரியாக்கா, கிருஷ்ண மாமாவை தான் சொன்னேன். ஓ, அப்படியா? சொல்லிட்டு தான் போயிருக்காங்களா அப்போ? ஆமா ரியாக்கா, சொல்லிட்டு தான் போனாங்க. நானே உங்களை பார்க்க வரணும் தான் நினைச்சேன், அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. ம் ரியாக்கா, என்னோட பேரு அபி. என் பேரு வெண்ணிலா. சரி. ஆனா என்னோட பேரு உங்களுக்கு எப்படி? ரியாக்கா, கிருஷ்ணா சார் தான் சொன்னாங்க. ஓ, அப்படியா? சரி சரி. ரியாக்கா, வேற எதுவும் சாப்பிட்றீங்களா? எனக்கும் பசிக்குது, உங்களுக்கும் பசிக்குது தானே? ஆ, ஆமா அபி, எனக்கும் பசிக்குது தான். ரியாக்கா, உங்களுக்கு ஒன்று தெரியுமா? வெண்ணிலா சூப்பராக சமைப்பா. வெண்ணிலா சமையல சாப்பிட்டு சாப்பிட்டு தான் நான் நல்லா வெயிட் போட்டேன். இதுக்கப்புறம் நீங்களும் நல்லா வெயிட் போட்டுருவீங்க. அச்சச்சோ, அப்படிலாம் இல்லை ரியாக்கா, அவ சும்மா சொல்றா. ரியாக்கா, ஃபர்ஸ்ட் இந்த ஜூஸை குடிங்க. தேங்க்ஸ் வெண்ணிலா. வெண்ணிலா, என்ன உங்க ரியாக்காக்கு மட்டும்தான் ஜூஸ் போட்டு கொடுப்பியா என்ன? எனக்கெல்லாம் இல்லையா? ஐயா அபி, உனக்கும் சேர்த்து தான் போட்டிருக்கேன். அதான் நான் பார்த்தேன். நான் கூட ரியாக்கா வந்தவொடனே எனக்கு கழட்டி விட்டுட்டியோன்னு நினைச்சேன். ஐயோ, அப்படிலாம் இல்லை அபி. ரியாக்கா, ஜூஸ் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு அபி. ரியாக்கா, நீங்க போய் தானே சொல்றீங்க? இல்லை வெண்ணிலா, உண்மையாவே நல்லா இருக்கு. ரியாக்கா, உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இந்த வீட்டில் 2 காண்டாமிருகம் இருக்கு. என்னது, காண்டாமிருகமா? ஆமா ரியாக்கா, மனுஷ உருவத்துல 2 காண்டாமிருகம் சுத்திட்டு இருக்கு. ஆனா நீங்க அவங்களெல்லாம் பார்த்து பயப்படாதீங்க, சரியான டம்மி பீஸுங்க தான். யாராச்சும் ஏதாச்சும் சொன்னாங்கன்னா உடனே என்ன கூப்பிடுங்க, நான் பாத்துக்கிறேன். நானும் ஆரம்பத்துல உங்களை மாதிரி தான் பயந்துட்டே இருந்தேன் தெரியுமா? அப்புறம் போக போக பழகிடுச்சு. நீ ஏன் பயந்துட்டு இருந்த அபி? ஐயோ ரியாக்கா, உங்களுக்கு என்னோட கதை என்னன்னு தெரியாதுல்ல, உங்களுக்கு அப்புறமா சொல்றேன். நானும் உங்களை மாதிரி தான் திடுதிப்புன்னு இந்த வீட்டு முன்னாடி வந்து நின்னேன். இந்த வீட்டுக்குள்ள வர்றதுக்குள்ள நான் பட்ட பாடு இருக்கே, எனக்கு தான் தெரியும். அதுவும் இந்த 2 காண்டாமிருகமும் என்னை வச்சு செஞ்சிருச்சுங்க. அதனால தான் சொல்றேன், உங்களை யாராச்சும் ஏதாச்சும் சொன்னாங்கன்னா உடனே என்ன கூப்பிடுங்க. எல்லாமே இந்த அபி பார்த்துப்பா, சரியா? சரி அபி. பாரு, இப்பதான் ரியாக்கா மூஞ்சில சிரிப்பே வந்திருக்கு. ரியாக்கா, எனக்கு ஒரு சந்தேகம், நான் கேட்கவா? தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? கேளு வெண்ணிலா. ரியாக்கா, நீங்களும் கிருஷ்ணா சாரும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? எனக்கு நம்பவே முடியல. ஏன்னா கிருஷ்ணா சார் எப்பவுமே உருன்னு இருப்பாங்க, யார்கிட்டயும் பேசவும் மாட்டாங்க. நான் எப்போச்சும் ரூம் சைடு ஏதாவது தெரியாம போயிட்டனாலும் என்னை ரொம்ப திட்டுவாங்க. ஆனா எப்படி அவங்க லவ் பண்ணாங்க, எப்படி கல்யாணம் பண்ணாங்க, என்னால நம்பவே முடியல ரியாக்கா. அதனால தான் கேட்குறேன், தப்பா நினச்சிக்காதீங்க. என்ன இந்த பொண்ணு இப்படிலாம் கேட்குறான்? நான் எங்க லவ் பண்ணேன்? என்ன ரியாக்கா, அமைதியாவே இருக்கீங்க? ஓ, லவ்வை பத்தி கேட்ட உடனே வெக்கம் வந்துருச்சோ? பேசாம வெக்கப்பட்ட மாதிரியே நடிச்சிட வேண்டியதுதான். இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கும் புரியல. ஆமா அபி. ஐயோ, ரொம்ப வெக்கப்படாதீங்க. நான் உங்க 2 பேர்கிட்டையும் அப்புறமா சொல்றேன், சரியா? சரி ரியாக்கா, எனக்கே ரொம்ப ஆர்வமா இருக்கு உங்க லவ் ஸ்டோரியை கேட்கணும்னு. லவ் ஸ்டோரி தானே? கண்டிப்பா சொல்றேன். ரியாக்கா, எனக்கும் சொல்லணும். வெண்ணிலாக்கு மட்டும் சொல்லிட்டு என்ன விட்டுறக்கூடாது, சரியா? அபி, கண்டிப்பா சொல்றேன். என்னடா நடக்குதுங்க? பிரியா, என்ன எல்லாரும் என்ன மட்டும் டீல்ல விட்டுட்டு அவ்வளோ வரும் ஜாலியா அரட்டை அடிச்சிட்டு இருக்கீங்க? என்ன அண்ணியாரே, இந்த நாத்தனார் யாருன்னு கூடிய சீக்கிரம் பாப்பீங்க. நாத்தனார் கொடுமையெல்லாம் நீங்க இன்னும் பார்த்தது இல்லைல்ல, பாப்பீங்க. ஐயோ, என்ன நாத்தனாரே சொல்ற? எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. அண்ணியாரே, உங்களுக்கு கொழுப்பு அதிகமாயிருச்சு, வேற ஒன்றும் இல்லை. அட போ பிரியா. என்ன எல்லாரும் சேர்ந்து புது அண்ணிய மிரட்டிட்டு இருக்கீங்களா என்ன? ஐயோ, உங்க புது அண்ணிய யாரும் மிரட்டல. அண்ணி, யாராச்சும் எதுவும் உங்களை மிரட்டுறாங்களா என்ன? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க, இந்த நாத்தனார் பார்த்துப்பா. இல்ல, அப்படிலாம் எதுவும் இல்லம்மா, எல்லாரும் சும்மா நார்மலா தான் பேசிட்டு இருந்தோம். சரிங்க நீ, நானும் சும்மா தான் கேட்டேன். வெண்ணிலா, பசிக்குது. பிரியா, எல்லாமே ரெடி ஆயிடுச்சு, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், சாப்பிட்றியா? சரி வெண்ணிலா, நம்ம எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடலாமா? பிரியா, நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க, நான் உங்களுக்கு எல்லாம் எடுத்து வைக்கிறேன். இன்னும் வீட்டில் யாரும் சாப்பிடல. ஐயோ வெண்ணிலா, இன்னைக்கு வீட்டில் யாரும் சாப்பிட மாட்டாங்க, எல்லாம் பட்னி தான் கிடப்பாங்க. அதுக்காக நம்மலாம் பட்னி கிடக்க முடியாது. பேசாம இந்த கிச்சன்லயே அப்படியே ரவுண்டா உட்காந்து சாப்பிடலாம். பிரியா, இது கூட நல்ல ஐடியா தான். வெண்ணிலா, நம்ம எல்லாரும் கிச்சன்ல உட்காந்து சாப்பிடலாம். ரியா, நீ உங்களுக்கு ஓகே தானே? எனக்கு ஓகே தான். என்ன வெண்ணிலா? இல்லை பிரியா, வீட்டில் யாரும் சாப்பிடல, அதான் நான் எப்படி சாப்பிட்றதுன்னு யோசித்தேன்.
என்ன வெண்ணிலா நீ அதெல்லாம் ஒன்றும் இல்லை. வா நம்ம எல்லாரும் உட்காந்து சாப்பிட்லாம். வீட்டில் எல்லாரும் சாப்பிட்றாங்க, இல்லைன்னா எப்படின்னா போகிறாங்க. எல்லாரும் கோவத்தில் எப்படியும் சாப்பிட மாட்டாங்க. அதுக்குன்னு நீயும் நானெல்லாம் பட்டினி கிடக்கணும்னு அவசியம் இல்லை. வா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம எல்லாரும் சாப்பிட்லாம். சரி பிரியா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், என்னால் நேற்று வீடியோ போட முடியல. இதுக்கப்புறம் ரெகுலராக போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ அப்பப்போ நடுவில் எப்போவாச்சும் வீடியோ வரலைன்னா யாரும் கோச்சிக்காதீங்க. என்னால் முடிஞ்ச வரை தொடர்ந்து வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். நடுவில் அப்பப்போ லீவும் எடுத்துப்பேன். ஸோ யாரும் கோச்சிக்காதீங்க. ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர்ஸ்க்குலாம் ஹாய் சொல்லிடலாம். ஹாய் காளீஸ்வரி, ஹாய் பாண்டியராஜன், ஹாய் முத்துசெல்வி, ஹாய் அம்முலட்சுமி, ஹாய் சிவா, ஹாய் மோனிஷ் கண்ணா, ஹாய் லாவண்யா, ஹாய் ராஜேஷ், ஹாய் நவீன், ஹாய் கோதை, ஹாய் ராஜேஸ்வரி, ஹாய் மோகனா சங்கர், ஹாய் சுகந்த், ஹாய் சுதித், ஹாய் நிதர்ஷினி. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த எபிசோட் எப்படி இருந்ததுன்னு பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாளைக்கு எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.